வணக்கம் நேயர்களே. இன்றைய பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மூன்றாவது குழந்தையை ஊக்குவிக்கும் அரசு நடைமுறை சாத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பேச போகிறோம். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த 50 ஆண்டுகளாக அந்த குழந்தை பிறப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தகைய காலகட்டத்தில் தான் மூன்றாவது குழந்தையை ஊக்குவிக்கும் முயற்சியில் அரசுகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அண்மையில் தமிழக அரசும் கூட மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு சம்பளத்தோட விடுமுறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்த அந்த குழந்தை பிறப்பு தற்போது ஏன் அரசாங்கமே ஊக்குவிக்குது அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக அரசாங்கம் தான் இதை குறைச்சாங்க. இப்போ மறுபடியும் அரசாங்கமே ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்காக நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறாங்க. பொது நிர்வாகத்துறை உதவி பேராசிரியர் திருமிகு டாக்டர் கல்யாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மகப்பேறு மருத்துவர் திருமிகு ஜெயஸ்ரீ அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. விருந்தினர்களுக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கல்யாணி மேடம் வணக்கம். இப்போ நீங்கள் பொது நிர்வாகத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கிறீங்க. நிர்வாகம் அப்படிங்கிறது எத்தகைய படிநிலைகளை கொண்டது, அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் முன்பே குறிப்பிட்டேன், 50 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட மக்கள் தொகை தற்போது அரசாங்கமே இல்லை 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிவிப்பை முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இது ஒரு மாறி வரும் மக்கள் தொகைக்கான ஒரு முடிவா இருக்குது. மூன்றாவது குழந்தை அது ஒரு தீர்வா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது, ஒரு கிராமத்துல எடுத்துக்கோங்களேன். ஒரு கிராமத்துல ஒரு தெருவுல 2 குடும்பங்கள் இருக்கு. கம்பெனில நம்ம பார்த்தோம்னா முதல் குடும்பத்துல ஒரு 4 குழந்தைங்க இருக்கு. வீட்டுல எப்போதும் சத்தமுமா உறவினர்கள் நடமாட்டம் இருக்கும், குழந்தைகள் விளையாடும். ஆனா 2வது குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பெற்றோர் ரொம்ப சிறப்பா வளர்க்கணும்னு அதுக்கு ஒரு சிறந்த பள்ளி கொடுப்பாங்க, தனிப்பட்ட பயிற்சி கொடுப்பாங்க, நல்ல மருத்துவ வசதி கிடைக்கும், உயர்கல்வி கிடைக்கும். எல்லா தளங்களிலையும் அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க அந்த பெற்றோர் முயற்சி கொடுப்பாங்க. இரு குடும்பத்தையுமே பாத்தீங்கன்னா தங்களுடைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில சரியான முடிவையே எடுத்திருக்கலாம். அவங்க 4 குழந்தைங்க பெத்துக்கணுங்கிற முடிவை அவங்க எடுத்திருக்கலாம். அந்த குடும்பம், இந்த குடும்பம் ஒரே குழந்தை போதும்ன்ற எடுத்திருக்கலாம். 2 குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு முழு மாநில அளவுக்கு நம்ம எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கொள்ளும் மக்கள் தொகை இதுதான் இப்போ மக்கள் விவாதத்தின் மையமா இருக்கு. சோ மக்கள் தொகை என்பது எத்தனை பேர் வாழ்றாங்கன்றது மட்டும் இல்ல. சோ பொது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது கஷ்டமா, இல்ல ஒரு கம்மியான பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது கஷ்டமானா, நிறைய பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா நம்ம ரிசோர்சஸ் எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறோம். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் தான். நம்ம எல்லா குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சமமான ரிசோர்சஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு பிள்ளைய நல்லா வாழ வச்சுட்டு ஒரு பிள்ளைய கம்மியா நம்ம வாழ முடியாது. சோ அதற்கான எஃபர்ட்ஸ் அந்த குடும்பத்தோட தலைவர்கள் தான் போட்டாகணும். சோ மக்கள் தொகை என்பது வெறும் எத்தனை பேர் வாழ்றாங்கன்றது இல்லாம ஒரு மக்கள்ல எத்தனை ஒரு மக்கள், அதாவது ஒரு குடும்பத்துல எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் இளைஞர்கள், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் அதுல முதியோர்கள், இவர்கள் கூடிய ஒரு பொருளாதாரம் மற்றும் சமூக உறவு என்ன இப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கு இப்போ. சோ இந்தியாவுல மக்கள் தொகை கொள்கை பாத்தீங்கன்னா பல தங்களாக மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதுலதான் கவனம் செலுத்தியது. நீங்களே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னோட தாத்தா பாட்டிங்களே பாத்தீங்கன்னா 9-10 குழந்தைகள் இருக்கும். எங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம்
ஆனா 1952லயே பாத்தீங்கன்னா ஆண்டிலேயே வந்து இந்தியா வந்து ஒரு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துது. சோ அதுக்கு பின்னர் தான் நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடு, பெண்கள் கல்வி, சுகாதாரம், குழந்தை உயிர் வாழ்வு, இந்த இந்த குடும்ப நலன் ஆகியவற்ற பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் தான் முன்னேற்றத்துக்கு காரணமாக குடும்பங்களுக்கு வந்து தேவையானது வந்து இது மூலியமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்தை வந்து முன்னதாகவே வந்து இவங்க அனுபவிச்சு இருக்காங்க. சோ இப்போ இதன் விளைவாக இன்று தமிழ்நாட்டுல வந்து கருவுதல் விகிதம், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட குறைந்த நிலையில் உள்ளது. சோ மொத்த கருவுறுதல் விகிதம், அதாவது டிஎஃப்ஆர், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து ஒரு பெண் வந்து அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எத்தனை குழந்தைகள் நல்லபடியா பெற்றுக்கொள்ளலாம் என்பதை காட்டுற அளவு அது. அது பொதுவாக 2.1 என்பது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் என்று கருதப்படுகிறது. சோ இந்தியாவின் NFHS நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தரவின்படி நாட்டின் டிஎஃப்ஆர் பாத்தீங்கன்னா 2.0 ஆக குறைந்துள்ளது. சோ இந்த எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரமாக பார்க்க கூடாது. வந்து ஒரு சமூக மாற்றமே இருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு குடும்பத்துல 5 இல்ல 6 குழந்தைகள் இருக்கும் போது சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு 2 குழந்தைங்க, பல குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்கள்ல தான் இருக்கு. அதிகபட்சமா 2 குழந்தைங்க தான் இருக்கு. சில குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. சிலர் குழந்தைய வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி வந்து 2 பேரும் படிச்சவங்களா இருக்காங்க, 2 பேரும் வந்து வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்துதான் குழந்தைய பாத்துக்கணும், 2 பேரும் குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போனா திரும்ப கூட்டிட்டு வர முடியாது, காலையில குழந்தை பள்ளிக்கு கொண்டு போய் விடுறது, கூட்டிட்டு வருது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாதான் குழந்தைங்க வந்து அங்க இருக்க முடியும் வீட்டுல, இல்லைன்னா டே கேர் சென்டர்ஸ், அதனால நிறைய டே கேர் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டது. சோ டே கேர் சென்டர்ஸ்ல போய் விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கு. சோ வார இறுதியில தான் குழந்தைங்க கூடயே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவங்களோட படிப்போ, அவங்களோட மருத்துவமோ, இல்ல வீட்டு பணிகளுக்கு அந்த நேரத்துலதான் அவங்களோட நேரம் வந்து ஒதுக்கப்படுது. சோ இந்த 2 குழந்தைங்கன்ற கஷ்டம் வந்து நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம மக்கள் மனசுல வந்து நம்மளுக்கு ஏற்றப்பட்டாச்சு. இந்த கஷ்டம் வந்து வந்து இப்போ அரசு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குது. நீங்க 3வது குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு வந்து உதவி கொடுக்கணும். மோட்டிவேஷனால இது வந்து ஒரு ஒன் டைம் தான், இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அரசால கொடுக்க முடியும். ஒரு 1 இயர் லீவுங்கிறது பிளஸ் சேலரிங்கிறது. சோ அது ஒன் டைம் தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த 3 குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது வந்து அது இத்தனை நாள் இந்த கஷ்டம், இந்த ட்ரெடிஷ்னலா இப்ப போயிட்டு இருக்கு. ஒரு நிறைய ஆண்டுகளா ஒரு குடும்பத்துல 4 பேர் அப்படிங்கிறதா. சோ இது வந்து மாறி ஏற்றுக்கொள்வாங்களான்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தான் இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி பற்றி சொன்னீங்க, அதெல்லாம் உணர முடியுது. ஆனால் இன்றைக்கு இந்தியா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் அதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருப்பது வந்து அந்த யூத் க்ரௌடு தான். இளைஞர்கள் தான் தற்போதைக்கு இந்தியாவுடைய பலமாக இருக்கிறாங்க. அதனால தான் வல்லரசு நாடுகள் கூட இந்தியாவை வந்து மதிக்கிறாங்க. அதே போல் நம்முடைய சந்தையும் திறமையும் அவர்களுக்கு தேவைப்படுது. அதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது, அல்லது அதனுடைய கம்பெனிகளில் வேலை கிடைக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு பொருளாதாரமும் வருகிறது, ஏற்றுமதி இறக்குமதி, இப்படி எல்லா வகையிலையும் இளைஞர் சக்தி ஒரு லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தற்போது நீங்களே குறிப்பிட்டீங்க, அந்த ரேட்டு குறையுது, கருவுறுதல் விகிதம் குறைகிறது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி ஆகும்போது இன்னொரு 10 ஆண்டுகள்லையோ 20 ஆண்டுகள் கழித்தோ இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக போயிடும். அது மட்டும் இல்லை, வேலை செய்கிறவங்க, ஒரு குடும்பத்துக்கு வந்து வருமானத்தை கொண்டு வரக்கூடியவர்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக போயிடும் அப்படின்னு அரசாங்கங்கள் கவலைப்படுது. அப்போ அந்த கவலை நியாயமானது தானே? ஆமா ஆமா, அதுதான் நீங்க சொல்றது இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட பத்தி பேசுறீங்க இல்லைங்களா? எத்தனை இளைஞர்கள் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியும். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 4 குழந்தைகள் இருந்தா, சோ எதிர்காலத்துல அந்த 4 பேரும் வந்து வேலை செய்யக்கூட வயதை அடைவாங்க. கண்டிப்பா 4 பேரும் வேலை செய்வாங்க. ஆனா 2 குழந்தைங்க மட்டும் இருந்துச்சுன்னா வேலை செய்யக்கூட தலைமுறையோட எண்ணிக்கை வந்து குறையலாம்.
இது ஒரு மாநில லெவல்ல பார்க்கும்போது அதோட தாக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு இது இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யலாம், மருத்துவமனைகள்ல வேலை செய்யறாங்க, பள்ளிகள்ல வேலை செய்யறாங்க. இல்ல இப்போ இப்போ வந்து நம்ம நியூ எக்கனாமிக் சாரி நியூ எஜுகேஷன் பாலிசியில வந்து இப்ப நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறோம். புது புது ஸ்கில்ஸ், இப்போ படிப்பு மட்டுமே கிடையாது, ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆண்டர்பிரினரா ஆகலாம். இப்பதான் இன்குபேஷன் பத்தி புது புது ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி நீங்களே ஒரு பிசினஸ் மேனா ஆகலாம், ஆண்டர்பிரினரா ஆகலாம். சோ இவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துவாங்க, சரிங்களா? சோ இவங்களாலதான் வந்து பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும். தே கேன் இன்க்ரீஸ் த யூனோ நேஷனல் எக்கானமி, ஸ்டேட் எக்கானமி. சோ இதுதான் வந்து நம்ம டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்குமே வந்து ஒரு கால வரம்பு இருக்குது. ஒரு மாநிலத்தில் இளைஞர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா முதியோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட வந்து மெதுவாக அந்த டெமோகிராபிக் டிவிடெண்டுக்கே அது வந்து ஒரு பர்டனா ஆகும். சோ இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் அதிகமாகணும்னா கண்டிப்பா இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து இன்டர்ன் வந்து கான்ட்ரிபியூட் பேக் டு சொசைட்டி. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்களும் அதை வந்து என்டாஸ் பண்ணுறீங்க, நிச்சயமாக இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் அப்படின்றத. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, 2 குழந்தையை தாண்டி, இப்போ நம்ம முதலே பேசினோம் ஒரு குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமையில் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த 3வது குழந்தை அப்படிங்கிற அந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரும், அல்லது எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 3வது குழந்தைக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், சரிங்களா? இப்போ வந்து என்னோட மனநிலைமையை நான் ஷேர் பண்ணோம்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இது பண்ணோம்னா, எப்பவுமே வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தையோட நிறுத்தக்கூடாது, சரிங்களா? ஒரு முன்னாடி இருந்த காலகட்டம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு 5-6 பேர் இருந்தா கூட அந்த குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை சப்போர்ட்டா இருக்கும். சோ அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா இருக்கும். அதுதான் வந்து அந்த காலத்துல இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் அந்த நெட்வொர்க் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. சோ இது வந்து இத நம்ம வந்து அதிகரிக்கணும்னா கண்டிப்பா நிறைய குழந்தைகள் இருந்தா நமக்கு நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ என்னோட இது பாத்தீங்கன்னா, இப்ப நானுமே இப்ப எனக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நானுமே ஒரு 3வது குழந்தைக்கு வந்து போறதுக்கு சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன்ல இப்ப நம்ம ஜென்சி அப்படின்னு சொல்றோம். ஜென்சி கிட்ஸ் வந்து ரொம்ப வந்து டெக்னாலஜில வெறும் போனு, டிவி இதுலயே தான் பயங்கரமா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெக்னாலஜில இருக்கிறதுனால இந்த ஃபேமிலி செட்டப்லயே வந்து இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு 2-3 குழந்தைங்க ஒன்னா இருந்துச்சுங்கன்னா அந்த ஃபேமிலி டைம் வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. சோ மக்கள் வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சில பேர் எடுத்துக்க முடியாதவங்க யாரா இருப்பாங்கன்னா, நம்மளால 2 குழந்தைங்களே வளர்க்க முடியல, 3வது குழந்தை நம்ம எப்படி வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா, மனப்பான்மை இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களால அதை எடுத்துக்க முடியாது. ஆனா இது வந்து ஒரு பொருளாதார இது கூட ஒரு சேலஞ்சா இருக்கும். உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் only will define whether you can go for a third child. அது வந்து ரொம்ப முக்கியம். So economic status you will go, கண்டிப்பா you will opt for a third child. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து நிறைய பேர் இருந்தாங்க வீடுகளில். சில அதாவது இதற்கு முந்தைய தலைமுறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50கள் 60களில் ஒரே நேரத்தில் அம்மாவும் பொண்ணும் வந்து மகப்பேருக்காக போகிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம கிராமங்களில். அதாவது 6-7 பிள்ளைங்க இருக்கும்போது முதல்ல பொண்ணு பிறந்திருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணமாகி அவங்களும் வந்து மகப்பேருக்காக போவாங்க, அதே போல் தாயும் போவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 குழந்தைய வளர்க்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பல்வேறு சவால் இருக்குது. ஸ்கூலில் ஆரம்பித்து, மருத்துவம் கொடுக்குறதுல ஆரம்பித்து, ட்ரெஸ் வாங்குறதுல ஆரம்பித்து, படிக்க வைக்கிறதுல ஆரம்பித்து அப்படின்னு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலையெல்லாம் அரசாங்கமும் ஓரளவுக்கு ஆராய்ந்து தானே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக அப்போ நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து வரமாட்டேன்னு சொன்னவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் வந்து குடும்ப கட்டுப்பாடுகள், அதாவது அவங்களுக்கு புரிய வச்சு அவேர்னஸை ஏற்படுத்தி தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ இல்லை நீங்கள் வந்து பர்த் முக்கியம், குழந்தைகள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அரசாங்கம் அதே மாதிரி ஒரு பிளான் கொண்டு வர்றாங்க.
அப்போ இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கொண்டு வரணும். சரிங்களா? இது இது ரூரல் பீப்புள் பாத்தீங்கன்னா இது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணுது நிறைய பிள்ளைங்க பெத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ரூரல் கேம்பெயின்ஸ் நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமா ஒரு ஒரு இந்த பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் மக்கள் மூலியமா கொண்டு போய் மூலியமா அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றது மூலியமா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல இன்வால்வ் ஆகலாம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகலாம், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் மத்தியில இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம புரிய வச்சோம்னா இது நம்ம கரெக்டான ஒரு கொள்கையை நோக்கி எடுத்துட்டு போகலாம். மேடம், அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தனியார் மருத்துவமனை நோக்கி தான் பிரசவத்துக்கு அதிகமாக போகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஏன்னா ஒன்று அரசு மருத்துவமனையில் சில வசதிகள் இல்லை அல்லது நிறைய காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் அரசு மருத்துவமனைகள் குறிப்பாக இந்த பிரசவம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை அதை மாடர்னைஸ் பண்ணால் இந்த விஷயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இது நீங்க சொல்றது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் நிறைய பேர் போறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யாரும் போறது இல்லை. கண்டிப்பா அதுக்கான காரணம் சர்வீசஸ் பூரா இருக்கிறதுனால, ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கிறதுனால இருக்கலாம். பட் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் மெடிக்கல் இந்த இதுல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளாகவே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நல்லா இருக்கு. என்னன்னா இப்ப நானுமே ஒரு ரயில்வே டாக்டரோட பொண்ணு தான். என்னோட உடன் பிறந்தவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில தான் வேலை செய்யறாங்க. சோ எங்களுக்கும் இப்ப நானுமே ஏதாவது ஒண்ணுன்னா அரசு மருத்துவமனைக்கு என்னோட உடன் கூட பிறந்தவங்க கிட்ட நாடி போறது உண்டு. ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் யாரு கிட்ட போகணும் எப்ப போகணும் அப்படின்ட்டு. ஆனா எல்லாருக்குமே அந்த ஒரு புரிதல் இருக்கணும். ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். சோ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபங்க்ஷனிங் மூலம் தான். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணல, ஹெல்த் கேர் பாலிசிஸ் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெறும் தியரியில மட்டும் இல்லாம ஸ்பிரிட்லயும் இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன்லயும் இருக்கணும். எல்லா ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் பாலிசிஸ் கவர்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் ஒழுங்கா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே கண்டிப்பா தேவையான. சரி மேடம், தொடர்ந்து பேசுவோம். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கே ஒரு குழந்தைக்கே நிறையா தம்பதிகள் கஷ்டப்படுறாங்க. நம் நடைமுறையில் நிறைய பார்க்குறோம். 30 வயதை தாண்டி விட்டால் பிள்ளை பேர் என்பது சிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய தம்பதிகள் நகர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது 3வது குழந்தை அப்படிங்கிறது சாதகமாக இருக்குமா? அந்த அளவு முதல்ல போக முடியுமா? இன்றைக்கே அந்த அளவுக்கு தம்பதிகள் குறிப்பாக இளைஞர்கள்ட்ட உடல் நலம் இருக்கிறதா? ஏன்னா பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ், அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? நீங்கள் சொன்னது ரொம்பவே கரெக்டு சார். ஒரு குழந்தை அப்படின்றது இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி, அது விந்தணுக்கள்லையும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரியே பெண்கள்கிட்டையும் முக்கியமாக வெயிட் அதிகமாக இருக்காங்க. இந்த பிசிஓ நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. முதல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. நிறைய பேர் நைட் டியூட்டிஸ்ல கண்டினியூஸா 2-3 வருஷம் தான் நைட் டியூட்டியே பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு நெஞ்சே வலிக்கும். அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க. கடைசியில நம்ம கேட்கும் போது அவங்களே சொல்லுவாங்க, 2 வருஷமா நைட் டியூட்டிலே தான் மேடம் இருக்கேன், நைட் ஷிப்ட்ல இருக்கேன், என்னால மாத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் இந்த எல்லா பிரச்சனைக்கான காரணம் நம்ம பயாலஜிக்கல் கிளாக், நம்ம உடம்புல இருக்க கிளாக்கை நம்ம திருப்பி வச்சிருக்கோம், அதை ரிவர்ஸ்ல ஓட விடுறோம். அதனாலதான் இந்த மாதிரி நம்ம உடம்பு இத்தனை பிரச்சனைகளை பண்ணுது அப்படின்றது தெரியும். ஸோ இது லேடிஸ்க்கு மட்டும் இல்ல, ஜென்ஸுக்கும் இது மாதிரி நைட் டியூட்டில கண்டினியூஸா யூஎஸ் அது மாதிரி சில நாடுகள், ஆஸ்திரேலியா நாடுகளோட நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நாட்டினுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள். இது என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபெர்டிலிட்டி, அந்த கருவுறக்கூடிய தன்மையை பெண்களுக்கும் பாதிக்குது. அது மாதிரி கருவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஆண்களுக்கும் பாதிக்குது. அப்ப ஒரு குழந்தை அப்படின்றதே இப்ப ஒரு லக்ஸுரி அப்படின்ற லெவலுக்கு போயிடுறாங்க.
ஒரு ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஓகே நம்ம ஓரளவு செட்டில் ஆயிட்டோம், நம்ம இனிமே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா தான் வந்து செக் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறதையே அவங்க வந்து உணர்றாங்க. அணுக்கள் குறைவா இருக்கு, இல்லைன்னா அந்த அணுக்களுக்கு வந்து நகர்வு சக்தி குறைவா இருக்கு. அந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நிறைய கர்ப்பப்பை கோளாறுகள், பர்டிகுலர்லி ஹார்மோன் பிரச்சனைகள் நிறைய வந்துடுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப ஒரு குழந்தை அப்படின்றதே ஒரு டிஃபிகல்ட்டி. அதுவே ஒரு 30 அப்படின்னா அடுத்த குழந்தை ஒரு 35. அந்த 2 குழந்தைக்கு தான் நம்ம மென்டலி வந்து ப்ரிப்பேர்டா இருப்போம். சரி ஒரு 2 குழந்தையாவது வேணும். ஒரு குழந்தை வந்து தனியா இருந்ததுன்னா அது மனதளவில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு சிப்ளிங் வேணும் கட்டாயமா. அந்த அளவுக்கு தான் நம்ம மனசு வந்து மென்டலி நம்ம வந்து ரெடியா இருக்கோம். பட் இப்ப வந்து 3வது குழந்தையும் பெற்றுக்கொள்ளணும், நம்ம தமிழ்நாட்டினுடைய வயதானவர்களுடைய ஜனத்தொகை வந்து அதிகமாயிடும், யங்கர் ஜெனரேஷனே வந்து கம்மியாயிடும்னு அரசே வந்து இப்ப வந்து 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் மென்டலி நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகணும். ஓகே மேடம், இப்போ இதில் வந்து குழந்தை வேணுமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு தம்பதியுடைய தனிப்பட்ட முடிவு என்றாலும் கூட இதில் ஒரு பெண்ணினுடைய பார்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்க தான் வந்து முக்கியமான முடிவை எடுக்கிற இடத்துல அதிகமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ப்ரெக்னன்சி அந்த டைமில். அதனால் பெண்கள் எந்தெந்த காரணங்களை முன்வைத்து இந்த முடிவை எடுக்கலாம்? 2 குழந்தை பெற்றவர்களாக இருந்தாலும், இப்போ நான் 3வது குழந்தைக்கு போகணும்னு நினைக்கிறேன், அல்லது முதல் குழந்தை பெற்ற ஒரு நபராக இருந்து 2வது குழந்தைக்கு போக விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அதுக்கான என்ன ஸ்கேல், அது எப்படி இருந்தால் நான் அடுத்த குழந்தைக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கலாம்? ஆக்சுவலா வந்து முதல்ல 2 பேருக்குமே விருப்பம் இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஹெல்த் சைட்ல நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை வளர்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்றது அப்படின்றது ஒரு 10 months பிரெக்னன்சி பிளஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆகுது அந்த குழந்தைக்கு நம்ம கட்டாயமா அந்த ஃபர்ஸ்ட் 1 year வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். ஸோ அப்ப 3வது குழந்தை வேணும்னு ஒரு தம்பதி பிளான் பண்றாங்க அப்படின்னா கட்டாயமா முதல்ல ஏஜ் அவங்க 2 பேருக்கும், அதுக்கப்புறம் அவங்களால வந்து அந்த குழந்தைக்காக அந்த 10 months பிரெக்னன்சி பிளஸ் 1 year அவங்களால டெடிகேட் பண்ண முடியணும். இது 2. அப்புறம் வேற ஏதாவது மருத்துவ காரணங்கள், மருத்துவ பிரச்சனைகள் இருக்கா? இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சுகர் பார்டர் லைன்ல இருக்கும், இல்லைன்னா பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்ல ரத்தத்துல வந்து இப்ப தலசீமியா அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், மூட்டு அந்த ருமட்டாய்டு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், வேற எதுக்காவது அவங்க மெடிசன்ஸ் நிறைய தைராய்டு ப்ராப்ளம் ஹெவியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல மெடிக்கல் பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாம் ஒரு குழந்தை அப்படின்றதே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்களுக்கு 3வது குழந்தையெல்லாம் டெஃபினட்டா வந்து வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் குழந்தையே இப்ப சிசேரியன்னு வச்சுக்கோங்க. மேக்சிமம் வந்து ஒருத்தருக்கு நிறைய சிசேரியன் தேவைப்பட்டா பண்ணலாம் அப்படின்னாலும் கூட ஒரு சிசேரியனுக்கு அடுத்த சிசேரியன் வரும்போது அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து அதிகமாகும். ஏன்னா வயிறுன்றது ஒரு முக்கியமான ஒரு இது, அதை நம்ம ஜிப்பு போட்டு திறக்கிற மாதிரி திறந்து மூட முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த குழந்தை 2வது குழந்தை 3வது குழந்தை போகும்போது டெஃபினட்டா இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து கவனத்துல வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வெயிட், ஒரு பிரெக்னன்சிலேயே நிறைய பேர் வந்து 15 கிலோ 25 கிலோ ஏறிடுவாங்க. நிறைய பேருக்கு அதுக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கு அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கே அவங்களுக்கே டைம் இருக்காது. அது அந்த வெயிட் அப்படியே நின்றுடும். அடுத்த பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 10 கிலோ. அப்ப 3வது பிரெக்னன்சி எங்க போகிறது? 100 kg இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்து நம்ம 3rd பிரெக்னன்சி வேணும் அப்படின்னா முதல்ல இருந்தே அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மென்டலி எனக்கு 3 குழந்தை பெற்றுக்க போறேன் அப்படின்றத நான் மென்டலி நான் ரெடியா இருந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய ஹெல்த்தையும் நான் வந்து கேர் பண்ணிக்க முடியும். ஓகே மேடம், இப்படிப்பட்ட நிலைமையில அரசாங்கம் முன்னெடுக்கிற இந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சுருக்கமா? எடுத்ததுமே உடனே இது வந்து வெற்றி பெற்றுடுமா அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஏன்னா இப்ப இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா யாராவது எத்தனை குழந்தைன்னு கேட்கும்போது 3 குழந்தைன்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? 3 குழந்தையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4ன்னு சொன்னாங்கன்னா நம்மளால நம்பவே முடியாது ஆக்சுவலா. ஸோ அப்ப இப்ப 3வது குழந்தை ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகி வராங்க, நானே கேட்பேன் என்ன ரீசன், ஏன் நீங்க 3வது குழந்தைக்கு போறீங்க? ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்குன்னு நான் நினைப்பேன். அது வந்து நான் வந்து ஒரு சாதாரணமா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து நமக்கு முதல்ல வந்து மாறணும். சரி, ஏன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கு இல்லையா? 3 குழந்தை 4 குழந்தைன்னு பெற்றுக்கிறது இன்னைய காலகட்டத்துல ஒரு பரவலாக காணப்படாத ஒரு விஷயம். ஸோ இது முதல்ல மாறி
அந்த மனப்பான்மை வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். மேபி இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 4-5 வருடங்கள்ல இந்த 3வது குழந்தை அவசியம், 3வது குழந்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே மேடம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கல்யாணி மேடம், இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் அல்லது இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? சுருக்கமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பாசிட்டிவாவும் இருக்கு. ஏன்னா நம்ம விமனோட வெல்ஃபேர் பத்தி பாக்குறோம், சைல்ட் வெல்ஃபேர், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வி செலவு எப்படி, வீட்டு வாடகை எப்படி கொடுப்பாங்க, மருத்துவ செலவு, வேலை வாய்ப்பு பாசிட்டிவா இருந்தாலும் வேலை வாய்ப்பு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இருக்கு. வேலை கிடைக்குமா, ஸோ எதிர்காலத்துல வந்து நிறைய சேமிக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்கறது மூலியமா அரசாங்கம் வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஆனா இந்த மெட்டர்னிட்டி லீவ் வந்து வெறும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தானே, மத்தவங்களுக்கு வந்து இதுல என்ன பெரிய பயன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம அதையும் ஆராய வேணும் இல்லைங்களா? சோ அவங்களுக்கும் வந்து இப்போ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க 1 இயருங்கிறது வந்து அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. முக்காவாசி பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் 1 இயர் கொடுக்கறது இல்ல. 1 இயர்னு அறிவிச்சாலும் 6 months தான் கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து இப்பதான் அரசாங்கமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இது பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்கன்றதும் நமக்கு தெரியல. சோ ரெண்டுமே இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதளவிலையும் நம்ம வந்து அதை ஏத்துக்கணும், பிளஸ் பொருளாதார அளவிலையும் நம்ம அதை வந்து மீட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்ததுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமா இருக்கும். ஓகே மேடம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க, ஆனால் அதற்கு மக்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க அதை அகாமடேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 2 பேருமே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க. பார்ப்போம் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் 3வது குழந்தைக்கு போவாங்களா, குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்குமா அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.